வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. திருப்பூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே செவிலியர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தலைமறைவாக இருந்த கணவனை போலீசார் தட்டி தூக்கியுள்ளனர். மனைவியை சமாதானப்படுத்த சென்ற கணவர் கொடூரமாக கொலை செய்யும் அளவுக்கு நடந்தது என்ன? மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்த செவிலியர் கொலை நடப்பதற்கு சற்று நேரத்திற்கு முன் கணவருடன் நடந்து செல்லும் சிசிடிவி காட்சிகள்தான் இவை. மதுரை அலங்காநல்லூரில் தலைமறைவாக இருந்த கணவரை போலீசார் 12 மணி நேரத்தில் அதிரடியாக கைது செய்துள்ளனர். மதுரையா போயிட்டாங்க நினைச்சங்க சார், ஒரேடியா கொண்டுட்டு அவன் போயிருக்காங்க சார். அவனை உள்ள வைங்க சார், தூக்கு போடுங்க, தூக்குல போடுங்க. குடும்பத்தையே வேணாலும் உள்ள வைங்க சார். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை அரங்கட்ட குடும்பம் வேண்டாம். திருப்பூரை அதிர வைத்த செவிலியர் கொலைக்கு பின்னால் இருக்கும் காரணம் என்ன? விசாரணையில் தெரிய வந்தது என்ன? திருப்பூரில் பூம்புகார் நகர் குடியிருப்பு அருகே காலி இடத்தில் இளம்பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தெற்கு காவல் நிலைய போலீசார் பெண்ணின் தலை மற்றும் உடலில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பெண்ணின் முகம் சிதைக்கப்பட்டிருந்ததால் அடையாளம் காணுவதில் சிக்கல் ஏற்பட்டது. இருந்தபோதும் அருகில் உள்ள தனியார் பல் மருத்துவமனையின் சீருடையை அவர் அணிந்திருந்ததால் அங்கு சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் கைரேகை நிபுணர்களும் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்தனர். விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் மதுரை மாவட்டம் வாடிவட்டியைச் சேர்ந்த சித்ரா என்பது தெரிய வந்தது. செவிலியரான இவர் கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜேஷ் கண்ணா என்பவரை காதலித்து திருமணம் செய்துள்ளார். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் அண்மை காலமாக கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான சித்ரா 3 மாதங்களுக்கு முன்பு தனது 2 குழந்தைகளுடன் திருப்பூரில் உள்ள தாய் வீட்டிற்கு வந்துள்ளார். 20 நாட்களுக்கு முன்பு அருகில் உள்ள தனியார் பல் மருத்துவமனையில் செவிலியராகச் சேர்ந்துள்ளார். இந்த நிலையில் 4 நாட்களுக்கு முன் சித்ரா மற்றும் குழந்தைகளை அழைத்துச் செல்வதற்காக ராஜேஷ் கண்ணா திருப்பூருக்கு வந்ததாக தெரிகிறது. ஆனால் அவருடன் செல்வதற்கு சித்ரா மறுப்பு தெரிவித்ததால் அவர் பணியாற்றும் மருத்துவமனைக்கே சென்று தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அங்குள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். இதனிடையே சித்ராவின் கணவர் தலைமறைவானார். இதனால் போலீசாரின் சந்தேகம் அவர் மீது திரும்பியது. இந்நிலையில் கொலை நடப்பதற்கு சில நிமிடங்கள் முன்பாக செவிலியர் சித்ரா ஆண் ஒருவருடன் கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு அருகாமையில் நடந்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. லுங்கி அணிந்திருக்கும் அந்த நபர் செவிலியர் சித்ராவின் கணவர் ராஜேஷ் கண்ணாதான் என்பது போலீசாரால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் ராஜேஷ் கண்ணா பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அங்கு விரைந்து சென்ற போலீசார் அவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவரிடம் கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்துள்ளன. பிடிபட்ட ராஜேஷ் கண்ணா திருமணமானது முதலே மனைவி மீது சந்தேகப்பட்டு அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார். பலமுறை மனைவியை அடித்து உதைத்ததுடன் அவரது மண்டையை உடைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் மனம் வெறுத்து போய் திருப்பூரில் பூக்கடை வைத்து நடத்தி வரும் தனது தாய் சீதாலட்சுமி வீட்டிற்கே குழந்தைகளுடன் வந்துவிட்டார் சித்ரா. இதனால் கடும் ஆத்திரமடைந்த ராஜேஷ் கண்ணா மனைவியை சமாதானம் செய்து அழைத்துச் செல்வது போல் மாமியார் வீட்டிற்கு வந்து நடித்து நாடகமாடி இருக்கிறார். அவதான் நான் போய் குழந்தைக்கு வாங்கிட்டு வரேன் வந்து சொல்லி கூட்டிட்டு போனேன். சரி வந்துருவாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்படி கல்ல தலையில தூக்கி போட்டு கொள்ளுவார் நான் நினைக்கிறேன். மூஞ்சி பார்க்க முடியல. சம்பவத்தன்று கடைக்கு செல்லலாம் என சித்ராவை அழைத்துச் சென்ற அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருட்டான பகுதியில் வைத்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இரவோடு இரவாக குழந்தைகளை அழைத்துக் கொண்டு மதுரையில் உள்ள தனது வீட்டிற்கு சென்றவரை போலீசார் மறுநாள் அதிரடியாக கைது செய்துள்ளனர். கணவனின் சந்தேக வெறியால் மனைவி தன் உயிரை இழந்த சம்பவம் திருப்பூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.